கண்ணியத்திற்கும் பெருமத்திற்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே, எல்லாம் நல்லடியார்களே, இவ்வுலகில் வாழும் காலத்தில் நாம் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் நாம் வெற்றி பெறுவதற்கு கவனம் மிக அவசியம். சிறு குழந்தை எதையேனும் படிக்கிறான் என்றால் கவனமாக படி என்று நாம் உபதேசிக்கிறோம். வாலிபர்கள் வாகனம் ஓட்ட சென்றால் கவனமாக வாகனம் செலுத்தி ஓட்டு என்று நாம் சொல்கிறோம். உலகில் நாம் வாழும் சமயம் செய்கின்ற எல்லா காரியங்களும் வெற்றி பெற வேண்டுமானால், ஈடேற்றம் பெற வேண்டுமானால் அதில் முழு கவனம் லயிப்பு இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலிலும் கவனம் இல்லாத நிலையோ அல்லது லயிப்பற்ற தன்மையோ இருக்குமானால் அந்த காரியத்தில் நாம் வெற்றி பெற முடியாது. இது மிகச்சிறிய காரியத்திலிருந்து ஆகப்பெரிய காரியம் வரைக்கும் எல்லாவற்றிற்கும் பொருந்தக்கூடிய ஒரு பொது விதி. மருத்துவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய கவனம் சாப்பிடுவதிலேயே இருக்கட்டும். மற்ற பேச்சுக்களை பேசுவதோ அல்லது தொலைக்காட்சியை பார்ப்பதோ அல்லது செல்போன்களை பார்த்து கொண்டிருப்பதோ வேண்டாம் என்று சொல்கிறார். காரணம், சாப்பிடும் பொழுது நாம் சாப்பிடுகின்றோம் என்கிற உணர்வு இருந்து கொண்டே இருக்குமானால் அந்த சாப்பாடு தான் நமக்கு அதிக பலனளிக்கும் என்று சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சாப்பிடும் பொழுது வேற எந்த வேலையும் செய்யாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது நம்முடைய செயல்பாட்டில் நம்மோடு ஒட்டி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சாப்பிடுவதற்கு முன்பாகவும் ஒரு துஆ, சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு ஒரு துஆ, சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே கூட அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் மனதிற்குள்ளே. என்ன காரணம்? இந்த உணவு அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். இதை நம்முடைய உடல் வளத்திற்காக நாம் சாப்பிடுகிறோம். இந்த உடல் வளத்தை அல்லாஹ்வை வணங்குவதிலும் இவ்வுலகில் ஹலாலாக நாம் வாழ்வதிலேயும் செலவழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருந்தால்தான் நாம் சாப்பிடுகின்ற சாப்பாட்டிற்கான எதற்காக சாப்பிடுகிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறும். மருத்துவர்கள் சாப்பாடு விஷயத்தில் மட்டுமல்ல, எல்லா காரியங்களிலேயுமே இதை வலியுறுத்துகிறார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு தம்பதிக்கு அவர்கள் கொடுக்கின்ற ஆலோசனைகளில் மிக முக்கியமான ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் கணவன் மனைவி வீடு கூடும் பொழுது கவனமாக கூடுங்கள். கவனமாக கூடுங்கள் என்றால் மற்ற பிரச்சனைகளை உங்களுடைய மனதில் வைத்திருக்காதீர்கள். குடும்ப பிரச்சனைகள் இருக்கும், வியாபார கவலைகள் இருக்கும், எதிர்காலம் பற்றிய சிந்தனை இருக்கும். இது எதுவும் இல்லாமல் குறைந்தபட்சம் குழந்தை பெற வேண்டுமே என்ற கவலை கூட இருக்கக்கூடாது. குழந்தை பெற வேண்டுமே, இன்னும் நமக்கு குழந்தை பெறவில்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே என்ற கவலை கூட உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. நீங்கள் கவனமாக நீங்கள் உடலுறவு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எந்த ஒரு காரியத்தையும் அதை லயித்து செய்கின்ற போதுதான், கான்சென்ட்ரேட்டோடு இன்வால்வ்மென்ட்டோடு முழு கவனத்தை செலுத்தி அந்த செயலோடு நம்முடைய சிந்தனை ஓட்டங்கள் கலந்து போகின்ற போதுதான் அது பிரயோஜனத்திற்குரிய காரியமாக மாறுகிறது. இன்னும் ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு நன்றாக விளங்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நாளை மறுமையில் ஒரு மலை அளவிற்கு நன்மைகளை, நல்ல காரியங்களை, உலகத்தில் செய்த காரியங்களை கொண்டு ஒருவர் வருவார். கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு இறுதியில் அவர் நரகம் செல்வார். திருக்குர்ஆனிலும் அல்லாஹ் சொல்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும், அவர்களுக்கு என்று ஒரு நரகம் இருக்கிறது. தொழுகையாளிகளுக்கு நரகமா? என்ன காரணம்? அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் விவரித்து சொல்கிறார், அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் பொழுதுபோக்காக இருந்தார்கள், கவனமற்றவர்களாக இருந்தார்கள். தொழுகையில் யாரை நினைக்க வேண்டும்? அவனை தவிர்த்து மற்றதையும் அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நம்மின் பெரும்பாலானவருடைய தொழுகை அப்படி இருக்கும். மனிதனுடைய யதார்த்தம் தான், அது குறை பேசுவதாக நான் சொல்லவில்லை. ஆனால் அதை பொருட்படுத்தாமலே தொழுது விட்டோம், திருப்தியாக தொழுதோம், லயித்து தொழுதோம், அல்லாஹ்வுடைய எண்ணத்தில் அஞ்சுறியில் தொழுதோம் என்கிற எண்ணம் நமக்கு வரவில்லை என்றாலும் கூட அப்படியெல்லாம் தொழுக முடியாம போகுதே அப்படிங்கிற கவலையாவது நமக்கு இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி சொன்னார்,
யா ரசூலல்லாஹ் தக்பீர் கட்டுகின்ற போது அல்லாஹ்வை மட்டுமே நினைக்க வேண்டும் என்ற உறுதியான சிந்தனையோடு தான் நாம் தக்பீர் கட்டுகிறோம். ஆனால் தொழுகை முடிகின்ற போது நான் அந்த சிந்தனையோடு தொழுகையை முடித்து வருகிறேன். எப்ப இடையில என் கவனம் மாறி போகுது, எப்ப அல்லாஹ்வை மட்டுமே நம்ம நினைச்சு தொழுகணும், அவன் முன்னாடி நிக்கணுங்கிற சிந்தனை என்னை விட்டு விலகி போகுதுன்னு என்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த அளவிற்கு உயர் ரக தொழுகையாக நீங்கள் தொழ முடியாவிட்டாலும் தக்பீர் கட்டியது முதல் சலாம் கூறுகின்ற வரை அல்லாஹ்வுடைய நினைவு மாத்திரமே இருக்க வேண்டும். இது விதி. அப்படி உங்களுடைய தொழுகை அமையவில்லை என்றாலும் கூட, அப்படி அமையவில்லையே என்ற கவலை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தப்பித்துக் கொண்டீர்கள். ஈமானின் படிக்கட்டுகளில் கடைசி படிக்கட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்ப அந்த கவலையாவது நமக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுவதாக நீங்கள் பார்க்கிறீர்களோ அப்படி நீங்கள் தொழுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள்? பல்வேறு ஹதீஸ்களிலே நமக்கு விளக்கம் கிடைக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதால் அல்லாஹ்வுடைய அச்சத்தில் அவர்கள் அழுவார்கள். அப்படி அவர்கள் அழுதால் குழம்பு சட்டியில் குழம்பு கொதிப்பதை போன்ற ஒரு சத்தத்தை நாங்கள் செவிக்கிறோம். அல்லாஹ்வுடைய அச்சம். வேறு ஹதீஸில் சுவர்க்கத்தினுடைய ஆயத்துகள் வருகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக, அந்த இன்பத்தை கற்பனை செய்தவர்களாக திரும்ப திரும்ப அந்த வசனங்களை ஓதுவார். சுவர்க்கத்தை பற்றிய வசனங்களை திரும்ப திரும்ப ஓதுவார். நரகத்தை பற்றிய ஆயத்துகள் வருகின்ற போது அச்சப்பட்டு அழுவார். இரவு முழுக்க தொழுவார். 2 ரக்காத்துகளை மணி நேர கணக்கிலே தொழுவார். இதுதான் அந்த அமல்களின் மீது நமக்கு இருக்கக்கூடிய கவனம், லயிப்பு. இது சஹாபிகளுக்கு இருந்ததுதான். அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தற்காப்பு யுத்தம் முடிந்து அவருடைய தொடையில அம்பு குத்தி இருந்ததாம், எடுக்க முடியவில்லை. கடுமையான ரணம், வலி ஏற்படுகிறது. தொழுகை நேரம் வந்தது. அலி ரலியல்லாஹு தொழுதார்கள். சஹாபாக்கள் அந்த அம்பை எடுத்து விட்டார்கள். தொழுது முடித்து விட்ட பிறகு எப்ப எடுத்தீங்கன்னு கேட்டாங்க. ஒரு அம்பு ஊசி குத்தினா கூட நம்மளால சமாளிக்க முடியாது. ஒரு கொசு கடித்தால் கூட ஒரு கவனமாக லயிப்போடு நம்மால் தொழ முடியவில்லை. ஆனால் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த இபாதத்தின் மீது, தொழுகையின் மீது இருந்த நேசம், அதில் இருந்த கவனம், அந்த அமலோடு அவர்கள் எப்படி ஒன்று போனார்கள் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இரண்டாவது உதாரணம், சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபர்களை பார்த்தால் அமர்ந்து துஆ ஓதுவார்கள், அழுவார்கள். எந்த அளவுக்கு அழுவார்கள் என்றால் அவர்களுடைய தாடி எல்லாம் நனைந்து, தாடியை கடந்து கண்ணீர் கீழே விழும். நம்மளும் எத்தனையோ கபர்ஸ்தானுக்கு போறோம், வரோம், பார்த்தோம், அஞ்சுவோம். உள்ளத்தால் நம்ம அஞ்சுவோம். எவ்வளவுதான் பெரும் பாவம் செய்பவர்களாக இருந்தாலும் கபர்ஸ்தானம் பார்க்கும் பொழுது என்னதான் கட்டப்பட்டாலும் நம்மளே உடனடியாக கொண்டு வருவாங்க. குறைந்தபட்ச முஸ்லிம் முஃமினுடைய சிந்தனையாவது நமக்கு வரும். அந்த அளவிற்கு தான் நம்முடைய இபாதத்துகளோடு நமக்கு இருக்கக்கூடிய கவனம். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெரும் பெரும் நாதாக்களுடைய வரலாறுகளை பார்த்தால் அந்த இபாதத்தோடு அவர்கள் ஒன்று போயிருந்ததின் காரணமாக அதை அவர்கள் செய்யும் பொழுது வேறு சிந்தனை அவர்களுக்கு வராது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாஹை கட்டிய பிறகு முஹம்மது நபியின் உம்மத்திற்காக செய்த துஆ மிக பிரபலம். அந்த துஆவை நாம் கவனிக்கலாம். ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம், இறைவா இந்த குறைஷி மக்களுக்கு, மக்களுக்கு அவர்களிலிருந்தே ஒரு ரசூலை அனுப்பு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்திற்கு வழங்க வேண்டும் என்று இப்ராஹிம் நபி நமக்காக கேட்ட துஆ. அவர்களிலிருந்து ஒரு ரசூலை அனுப்பு. அவர் என்னென்ன காரியம் செய்ய வேண்டும் என்பதை விவரித்து சொல்கிறார்கள். யத்லு அலைஹிம் ஆயாத்திக வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மத, உன்னுடைய வேத வசனங்களை, உன்னுடைய திருமறை வேதங்களை மக்களுக்கு ஓதி காட்டக்கூடிய, அகமிய நாணங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய, கடைசியிலே ஒரு சக்கீஹிம் அவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு ரசூலை அவர்களுக்கு நீ அனுப்பி. திருக்குர்ஆனை ஓதுதல் என்பதே உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துதல் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருக்குர்ஆனை பத்தி தான் இங்க துஆ கேட்கறாங்க. 3 துஆவுமே திருக்குர்ஆனை பத்தி தான். முதல்ல குர்ஆனை ஓதி காட்டணும். இரண்டாவது
ஓ பள்ளிவாசல் கூட்ட வேண்டும், பள்ளிவாசல் சுத்தம் பண்ணுங்கன்னு சொன்னாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். பள்ளிவாசலை சுத்தம் பண்ணுங்கன்னாலே கூட்டணும், தேவைப்பட்ட கழுவி விடுறது எல்லாமே அதில் இருக்கணும். பள்ளிவாசல் சுத்தப்படுத்துங்க, கூட்டி அள்ளிருங்க, ஒட்டடை அடிங்க அப்படின்னு தனித்தனியா சொன்னா என்ன அர்த்தம்? இதை எதையுமே நீங்க மறந்துடாதீங்க. இப்படிதானே லேசா தட்டி விட்டு கூட கிளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் மீண்டும் மீண்டும் சில வசனங்களை, சில வார்த்தைகளை அவர்கள் உறுதிப்படுத்தி சொல்லுகின்ற போது இதில் எதையும் மறந்துவிடக்கூடாது, இதில் கவனமாக இருங்கள் என்று பொருள். அந்த வகையில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மை குறித்து அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆவில் அவர்கள் திருக்குர்ஆன் ஓதுவார்கள். பத்தாது, இதுதான் இது அர்த்தம். திருக்குர்ஆன் ஓதினால் அதை கொண்டு மட்டுமே உள்ள பரிசுத்தம் அடையும் இல்லை அப்படின்னு. திருக்குர்ஆனை ஓதுகிறோம், அர்த்தங்களை விளங்குகிறோம், அமல்களும் செய்கிறோம், நம்முடைய உள்ளம் பரிசுத்தம் அடைந்து விட்டதா என்றால் இல்லை. இது இரண்டாவது ஸ்டெப் தான். மூன்றாவது, நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துதல் என்பது எப்பொழுது நடக்கும் என்றால் நாம் செய்கின்ற காரியங்களில் 100% கவனமும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் செய்கின்ற இபாதத்துகள் நாம் எதிர்பார்க்கின்ற வகையிலே பலனுள்ளதாக மாறும். இப்ப நாம கூட நினைக்கிறோம் எவ்வளவோ அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோம், ஆனா கடந்த 1.5 வருஷமா நாம் அனுபவிக்கிற துன்பங்களுக்கு அளவை, ஒவ்வொரு நாளையும் வென்று அடுத்த நாளை கால் பதிப்பதையே பெரிய சாதனையாக நாம் கருதக்கூடிய மோசமான சூழ்நிலை இங்கே நிலவுகிறது. எத்தனையோ நாதாக்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள், ஆனால் இன்னமும் அல்லாஹ் துஆவை கபூல் செய்யவில்லை. ஏன்னா நாம் செய்கின்ற துஆக்கள் அல்லாஹ் நினைக்கின்ற வகையில் இன்னும் கவனம் பெறவில்லை. நம்முடைய உள்ளங்களை நாம பரிசோதித்து பார்க்கலாம். இபாதத்துகள் செய்கின்ற பொழுது நாம் அல்லாஹ்விற்கான காரியங்கள் செய்கின்ற பொழுது எந்த அளவிற்கு ஆத்மார்த்த ரீதியாக கவனம் கொண்டு நாம் இபாதத்துகள் செய்கிறோம் என்பதை யோசித்தால் இது எல்லாவற்றிற்குமான விடை நமக்கு கிடைக்கும். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் செய்கின்ற இபாதத்துகளை முதலிலே அதிகரிக்க வேண்டும், செய்கின்ற இபாதத்துகளிலே கவனத்தை அதிகரிக்க வேண்டும். இல்லை என்றால் அது இம்மையிலோ மறுமையிலோ பலனளிக்காமல் போகிற வாய்ப்புண்டு என்கிற நபிமொழிகளின் கருத்தை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் வாழும் காலத்தில் செய்கின்ற எல்லா நல்ல அமல்களையும் மன பரிசுத்தத்தோடு நபிமார்கள் சஹாபாக்களை பக்குவப்படுத்திய நிலையில் நாமும் மாறி வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.